கோவை கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் சப்ளை செய்த கென்யா மற்றும் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த மூவரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் 8 பேரை கைது செய்த நிலையில் அவர்களிடம் இருந்து 102 கிராம் மெத்தபெட்டமைன் வகை போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் பெங்களூருவில் இருந்து போதை மாத்திரைகள் சப்ளை செய்யப்படுவதை அறிந்த போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்ட நிலையில் கென்யா நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்திருக்கின்றனர். இவர் பெங்களூரு பரப்பன அக்ரஹர சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உகாண்டா நாட்டைச் சேர்ந்த கைதியை சிறைக்குள் சந்திக்க சென்ற போது போலீசாரிடம் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. விசாரணையில் இருவரும் கூட்டு சேர்ந்து ஆன்லைன் மூலம் போதை மாத்திரைகளை விற்று வந்ததும், இதன் மூலம் டெல்லியில் தங்கியிருக்கும் உகாண்டாவைச் சேர்ந்த மற்றொரு நபரின் பெயரில் வங்கிக் கணக்கு தொடங்கி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து வந்ததும் தெரிய வந்தது. கென்யா நாட்டு பெண் உட்பட உகாண்டாவைச் சேர்ந்த மூவரையும் கைது செய்த போலீசார் கோவை அழைத்து வந்து மூவரையும் சிறையில் அடைத்த நிலையில் மூவரும் பணம் சேமித்து வந்த வங்கிக் கணக்கை முடக்கும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.